வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த 2500 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா நீங்க இந்த ரெண்டு காரியங்களையும் கண்டிப்பாட்டு நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. ஸோ அதனால இந்த 2500 ரூபாய்க்கு இனிப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்ப இந்த 2500 ரூபாய் கொடுப்பதற்கான இந்த மகளிர் உரிமை ஸ்கீமுக்கு அவங்க சாங்ஷன் பண்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த 2500 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா அவங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுப்பதற்கு தகவல் வெளியாகும் முன்னாலே நீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் முடிச்சிருக்கணும். அது என்ன எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஹைப் ஷோ ஆகும். அதே நீங்க கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னெல்லாம் விஷயம்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கான 2500 ரூபாய் கிடைக்கும். அது என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது செயல்படும் நிலையில் இருத்தல் வேண்டும் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்டிப்பாட்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய வங்கி கணக்குடன் இணைஞ்சி உங்களுக்கு பேங்க் சீடிங் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கியின் மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கில் இகேவைசி விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வரும் SMS OTP ஆகியவற்றை சரிபார்க்க உங்கள் கையில் உள்ள மொபைல் எண்ணுடன் ஆதார் இணைந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாட்டு உங்களுடைய ஆதார் கார்டுடன் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டுடன் உங்களுடைய வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள இகேவைசி நீங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் உங்களுடைய வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணையலன்னு சொன்னா உடனடியாட்டி இணைச்சிருங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வங்கி கணக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க்ல போய் கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாட்டு நீங்க இதை முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கான 2500 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கிங் விளையாட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள இகேசி நீங்க அப்டேட் பண்ணிடணும். கண்டிப்பாட்டு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணா மட்டும்தான் இந்த 2500 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாலே இந்த ரெண்டையும் முடிச்சிருங்க. ஒன்னு இகேசி கம்ப்ளீட் பண்ணிங்க, ரெண்டாவது உங்களுடைய வங்கி கணக்குடன் உங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆதார் கார்டு இணைப்பது மற்ற இகேசி அப்டேட் பண்றது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.